நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தயவு செஞ்சு யாரையும் இதை ஸ்கிப் பண்ணிட்டாங்க, முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேரோட இதுக்கு இன்னைக்கு நான் இதுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்ல போறேன். அதாவது பார்ட்டிஷன் வால் மெட்டல்ல ஃப்ரேம் பண்ணா வால் மிக்சரோ ஒரு மாடுலர் பாத்ரூம்கான எந்த ஃபிட்டிங்ஸுமே பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய இடத்துல பண்ண முடியாம அவங்க இன்னமும் பேசிக்கா அவுட்டர்லயே பிளம்பிங் லைன் ஓட்டி பண்ணிடுங்க. இங்க நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணிருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா இங்க காட்டுப்பா, இது பாத்தீங்கன்னா அது எதுக்காக பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்காது. வால் மிக்சருக்காக இந்த செட்டப் பண்ணிருக்கோம். இதுல அவுட் சைஸ் பாத்தீங்கன்னா 8 இன்ச் வச்சிருக்கோம். இதுல 6 இன்ச் இருந்தாலே போதும். இதுல நம்ம சென்டர்ல எங்க வேணுமோ அந்த வால் மிக்சருடைய ஃபிட்டிங்ஸ் செட்டப் நவுத்திக்கலாம். இது பாத்தீங்கன்னா ஷவருக்காக கீழ இருந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா 7 அடி 7.5 அடிக்கு வச்சிருக்கோம். ஏன்னா அவ்வளவுதான் இருக்கு இங்க ஹைட் கம்மினால. இது எல்லாமே ஃபுல்லா மெட்டல்லே பண்ணிருக்கோம். ஃபுல்லாவே இவங்க வால் மிக்சர் கேட்டிருக்கனால இது என்ன வால் பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ சொல்லுவோம், ஏசிசி பிளாக் வெளியே அதை அட்டாச் பண்ணிடுவாங்க. இங்க காட்டு தம்பி, இங்க பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் 9 இன்ச் அவுட் அவுட். இது வந்து கைசருக்காக இன்புட் அவுட்புட் இதுலயே வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா ஹெல்த் வாஷருக்காக இந்த இடத்துல 4 இன்ச் பைப்ல கிளாஸ் வருது. அதுவும் பாத்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் தான் வச்சிருக்கோம். இது நல்லா பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க மெட்ரோ ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நார்மல் வீடா இருந்தா கூட உங்களுக்கு அந்த மாடல் பாத்ரூம் எல்லா ஃபிட்டிங்ஸும் போட முடியும். இங்க பாத்தீங்கன்னா கார்னர் வாஷ் பேஷனுக்காக இந்த பைப் பத்த வச்சிருக்கோம். இதுல பாத்தீங்கன்னா கார்னர் வாஷ் பேஷன், இதுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஹெல்த் பிளாஸ்டிக் வந்துடும். இன்னொன்னு சில முக்கியமானது என்னன்னா இது பின்னாடியும் இதே சேம் பேட்டர்ன்ல பாத்ரூம் வருது. அதனால இங்கிட்ட ஒரு வால் மிக்சர் அங்கிட்ட ஒரு வால் மிக்சர் செப்பரேட் பைப்பே தேவையில்லை. கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாரும் கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எதுவும் டவுட் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் ஒரு கமெண்ட்டுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் வேலை சார்ந்து எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க. நீங்க வேலை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எந்த டவுட் என்ன இதுக்கு, அதாவது எந்த லோடுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, எனி டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கூப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.